சார் இதுக்கு நாங்க ஒரு ஒரு ஃபேன் ஒரு 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 கன்சர்ன் பர்சனுக்கு ஃபேனா இருக்கிறவங்க அவங்க ஒன் ஆர் டூ இஸ் பிகமிங் எ குரூப். ஒரு 3க்கு மேல அது குரூப்பா மாறுது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பீப்புள் அந்த ஒரு பர்டிகுலர் நபருக்கு ஃபேன்ஸ் ஆகும்போது இந்த கருத்து வேறுபாடுகள்ல, விருப்பு வெறுப்புகள்ல, எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட் ஸ்பீச்ல ஒரு லெவல் ஆஃப் ஆங்கரோட ஆங்ஸைட்டிக்கு மேல நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாம போனீங்கன்னா அதை வந்து இட் வுடன்ட் பி அ பாதர் சார். இல்லைன்னா ஆப்போசிஷன் சைடில் பிராண்டிங்கை தான் ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க பண்ணக்கூடிய எல்லா செயல்கள்லையும் நெகட்டிவ் பிஆர் இல்லை, நீங்க வந்து அதுல உங்களையும் ஒரு சில விக்டிம் எப்படி மாட்டிப்பீங்கன்னா, சில பேருக்கு கண்ட்ரோல் ஆஃப் லாங்குவேஜ் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போக் பண்ணும் போது இவங்களும் வார்த்தையை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கேப்சர் பண்ணி அதை ஹைலைட் ஆக்கி பாருங்க, இந்த ஃபேனோடைய பீப்புள் வந்து நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க, அதாவது இவங்க ஃபேனை உயர்த்தி பேச தெரியல, ஆனா நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை வந்து தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னு. இதுக்கேத்த மாதிரி 1-2 டிக்கெட் அதை பண்ணிடுங்க நம்ம ட்ரை பண்ண நினைச்சாலும். ஆனா அப்படி ஒரு பிராண்ட் ஆகி நம்ம மேல வரும்போது யூ ஹேவ் டு லீவ் இட் அ தாட். அவ்வளவுதான், விட்டுறணும். அதுக்கு மேல வந்து ஓகே நீ என்ன நெகட்டிவ் பிஆர்னு சொல்றியா, இருந்துட்டு போ அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு மேல அது ரொம்ப பர்சனலா எடுக்கிறதுக்கு. ஆனா ஒரே காரணம், நீங்க அந்த பிளேயர் மேல வச்சிருக்கிற ரொம்ப ஒரு பர்சனல் பாசிட்டிவ் இம்பாக்ட் தான். அந்த அந்த பாசிட்டிவ் இம்பாக்டை உங்க கான்ஃபிடன்ஸை உடைக்கிறதுக்கு சொல்றது தான் இதெல்லாம். நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு டேக் இட் இன் ஹெட். இப்போ யார் சொல்றதையும் ஒன்னு கன்சர்னா எடுத்துக்கிட்டா, நான் இப்ப இங்க இருக்கிறவங்களை வச்சே சொல்றேன், இம்மாது சுரேஷ் சக்கரவர்த்தி சார் கிட்ட நான் கடைசி வரைக்கும் பேச முடியாது. இவங்க நான் கேம்குள்ள இருக்கும் போது பேசுறது என் கேமை பொறுத்த வரைக்கும் தான். நான் இது ஏன் இவங்களை வச்சே சொல்றேன்னா, இவங்க 2 பேரும் எனக்கு கழுவி ஊத்துன ஆடியோ எனக்கு கிட்டத்தட்ட எத்தனை பேர் அனுப்பிச்சிருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் கவனிக்காம இருந்திருப்பேனா? நான் கவனிப்பேன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது. ஏன் அறிவோட ரிலேஷன்ஷிப் என்னன்றதை நான் கரெக்டான லைன்ல வச்சுக்கிட்டேன்னா, இந்த கேள்விகளுக்கு பதில் கேட்கணுமா, பேசணுமா, வேணுமா, வேணாமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சுரேஷ் தாத்தா அவர் வயசுக்கு கேம் விளையாடுறதும், என் வெயிட்டை தூக்கிட்டு போய் நான் கேம் விளையாடுறதும் ஒண்ணு கிடையாது. அவர் ஏஜுக்கு என்ன வேணாலும் பேசிடலாம், என் ஏஜுக்கு அப்படிலாம் பேசிட முடியாது. என் கேம் அவரோட டிஃபைன் பண்ண முடியாது, அவர் கேம் என்னோட டிஃபைன் பண்ண முடியாது. என் ரிவ்யூ அவரோட ரிவ்யூ, அவரே சொல்லுவார் நான் ரிவ்யூ பண்ண, நான் வந்து வேற ஒன்று பண்றேன்னு. இப்படி எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் எனக்கு என் கேமை டிஃபைன் பண்ணிக்க தெரிஞ்சதுனால நான் அவர் என்னை கழுவி ஊத்துறாரா, இல்ல அவர் ஏன் இப்படி பேசுறாரு, இம்மாதி ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யோசிச்சேன்னா நான் அவங்க கூட இருந்த குட் மொமெண்ட் எனக்கு அப்படியே போயிடும். அவங்க நம்ம மேல இருக்கிற தாட்ல நல்ல அபிப்பிராயம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். நமக்கு அவங்க மேல இருக்கிற ஒப்பீனியன் நம்ம எந்த இடத்துலயும். நேத்து ஒரு பயங்கரமான சீன் நடந்தது தெரியுமா? விஷ்ணு வந்து என்னை கட்டி பிடிச்சி சாரி கேட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக அவன் பண்ணானே எனக்கு தெரியல. முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் வெளில வரும்போது சௌந்தர்யா அம்மா அப்பானா வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. விஷ்ணு வந்து ரொம்ப கட்டி பிடிச்சி சாரி கேட்டான். அது அவனுக்கு அவசியமே கிடையாது. அவன் இறங்கி வந்து சாரி கேட்கணுன்ற எந்த நீடும் கிடையாது, தேவையே கிடையாது. அதே மாதிரி விஜய் சேதுபதி சார், நான் வந்து கொஞ்சம் உங்ககிட்ட கடுமையா நடந்த மாதிரி எனக்கு ஒன்று இருக்கு, உங்களுக்கு ஏதாவது என் மேல வருத்தம் இருக்கா, கேட்கணுன்ற அவசியம் கிடையாது சார். இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் என்ன சுத்தியே சொல்றேன்னா, இது நடக்கும் சார். இதை பர்சனலா எடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சுதா. நான் சொன்ன மாதிரி தான், இங்க எந்த பிளேயருக்கு பின்னாடி போய் அவங்களுக்காக என்ன குரல் கொடுத்து பேசினாலும், இன்க்ளூடிங் முத்துக்குமரன், யார பேசினாலும் நம்மள அவங்களுக்கு திரும்பி பார்க்கறதுக்குலாம் நேரம் இல்லை. ஆனா நீங்க செய்யறதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். என்னன்னா அவங்களுக்காக அவர் கணக்குல, மணி கணக்குல, நேர கணக்குல, பிடிச்சவன் பிடிக்காதவன் எல்லாரையும் முறைச்சிக்கிட்டு ஒரு சூப்பரா ஒரு வேலை பண்றீங்க. அதை ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. ஒரு லெவலுக்கு மேல அது உங்களுக்கும் வர்த் இல்லை, அவ்வளவுதான். இவங்க எல்லாரும் உங்க நேரத்துக்கு வரமாட்டாங்க, ஆனா நீங்க உங்க நேரத்தை யோசிக்காம அவங்களுக்கு செலவு பண்றீங்க. அதுதான் பெரிய மேஜிக். இதை புரியறதுக்கு ஒரு ஒரு பக்குவம் வேணும். இவங்களுக்கு கை தட்டுறதுக்கு வர ஆள், இவங்களுக்காக இன்னொரு இடத்துல அசிங்கப்படுறதுக்கு ஒரு ஆள், இவங்க நமக்காக ஒரு நாள் உட்கார மாட்டாங்க. இதுதான் இயற்கையான ஒரு நிஜமான ஒரு விஷயம். இவங்களுக்கு ஃபேன்ஸ் எதுக்கு வேணும்னா, இவங்களை ரேட் பண்ணிக்கவும், இவங்களை ரேங்க் பண்ணிக்கவும், இவங்களுக்கு காசு பண்ணிக்கவும் தான். என்னைக்காவது ஒரு ஃபேனுக்காக ஒரு பிளேயர் வந்து நிக்கிறான்ற ஒரு ஹீரோயிசம் நடக்கவே நடக்காது. அதனால இதெல்லாம் சும்மா நீங்க எப்படின்னா, நமக்கு இது ஒரு நல்ல ஷோ பிரதர். இந்த ஷோவோட என்டர்டைனை வந்து ஃபுல்லா நம்ம கேப் பண்ணிக்கணும். இன்னொன்னு, அறிவு வளர்ச்சி இதுல நிறைய இருக்கு. நீங்க எக்ஸாக்டா நீங்க பண்றதுல நான் பாக்குறதுன்னா ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன். அது எப்படின்னா, ஒரே விஷயத்த 360 டிகிரியில வேற வேற ப்ராபபிலிட்டியில நாமளே பேசுறது அப்படின்றதும், அது நமக்குள்ள ஒரு பெரிய எப்படி சொல்றது, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமா வளரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு பாத்தீங்களா, அதை உடைச்சு பேசும்போது உங்களுடைய
கான்ஃபிடன்ஸ் லெவல். ஒருத்தங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னால சரியா அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்னு, உனக்கு கன்வின்ஸே பண்ண முடியலையே அப்படின்னு இன்னைக்கு நைட்டு தூங்க முடியாம நாளைக்கு வந்து அதை பெட்டரா அவங்களை கன்வின்ஸ் பண்றது. ஸோ ஒரு கேம் வெளியில இருக்கிற இத்தனை பேருடைய நாலேஜுக்கும் பிரெயினுக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸே வேற மாதிரி பில்ட் பண்ணி நம்மளை வேற மாதிரி என்ரிச் பண்றது தான் இந்த கேமோடைய ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கேம் ஃப்ளோ. ஸோ இதை என்ஜாய் பண்ணலாம், ரசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனா யாரையும் கொண்டாடக்கூடாது. எண்டில் வந்து ஓகே நாங்கள் ஹாப்பியா இருந்தோம், எல்லாம் ஓகே, கடைசி நாள் நாங்களும் கை கொடுத்துறோம், நீங்களும் கை கொடுத்துருங்க, குட் பை சொல்லிட்டு போயிடணும். சூப்பர் சார், சூப்பர். ஸ்ரீ வந்திருக்காரு. ஸ்ரீ. ஹாய் சுரேஷ் சார், ஹாய் மர்ஜ். ஸ்ரீ நீங்க பேசுறீங்களா? ஹாய் பேட்மேன் சார், ரவி சார், ஸ்ரீ பேசுறேன். எஸ் சார். சார் ஃபர்ஸ்ட் உங்க Dress நல்லா இருந்துச்சு சார், அதை சொல்லி ஆகணும் சார். ஃபைனல்ல அது நீங்க சுரேஷ் காஸ்டியூம் டிசைனர் கலக்கிட்டாப்ல. நல்லா இருந்துச்சு, கலர் நல்லா இருந்துச்சு. என்னோட क्वेश्चन என்ன? நல்லா இருந்துச்சு சார். எஸ் சார். சார் என்னோட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராணுவ இஷ்யூ தான் சார். விஜய் சேதுபதி வந்து ராணுவ வந்து ஹேண்டில் பண்ணது வந்து கொஞ்சம் தப்பா தெரிஞ்சிச்சு சார். அது கடைசியில அவர் எவ்வளவு சொல்லிட்டு கூட இது வந்து சும்மாதான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னா கூட நம்மளே அந்த இடத்துல இருந்தா அது கஷ்டமா தான் இருக்கும். நம்மளே அது மாதிரி ஃபேஸ் பண்ணா அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? சார் நானும் ராணுவ ரூம்மேட், ஐ மீன் சாரி இந்த கேரவன் மேட் சார். சரிங்களா, அவன் கண்ணீர் தான் விடல. என்னை ஏன் தொடர்ந்து அவமானப்படுத்துறாங்கன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துனாங்க. எத்தனையோ பேர் வந்து கலாய்க்கிறது வேற, ஆனா சார் இப்படி பண்றாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பேசணும் அவர்கிட்ட சொன்னாலும் என்னைய ஒரு ஆங்கிள் பாக்குறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் என்னைய அதாவது ஒரு வேலை பிஆர்ஓ இல்ல வேற ஏதோ ஒரு தாட்ல வந்து அப்படியே மைண்ட் ஃபிக்ஸ் டைப் பண்றேன். அப்ப நான் ஒண்ணுமே பண்ணாம எனக்கு இந்த அட்டென்ஷன் சீக்கர் அவார்டு கூட எனக்கு கிண்டல் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்கே தவிர மற்றவங்க யாருக்குமே வந்து ஒரு பாசிட்டிவான அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கர்ன்னு சொல்றதுல வந்து ஒரு பெருமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் சீக்கர் அவார்டு போன வருஷத்துலயோ அதுக்கு முந்தின வருஷத்துலயோ யாருக்கோ கொடுத்துருந்தா பரவாயில்ல, இந்த அவார்டே வந்து கலாய்க்கிறத கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், இப்போ எனக்கு இந்த அவார்டு கிடைச்சா நான் ஒன்று பண்ணுவேன், உனக்கு நீ அந்த அவார்டு கிடைச்சா இதை நீ எப்படி அதை ரீப்ரசன்ட் பண்ணணும். இன்னொன்று அவர் உன்னை வந்து உனக்கு ஸ்டப் பண்றாரு இல்லை உனக்கு கலாய்க்கிறாரு கிண்டல் பண்றாருன்னா ஷோ முடிஞ்சு போச்சு, நேராக போய் பேசு. இதுதான் என்னுடைய தாட்டு. நீங்கள் பல இடத்துல பதிவு பண்ணி என்னை கலாய்ச்சு எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா எண்டில் இதை சொல்றதுல உனக்கும் நஷ்டம் எதுவும் கிடையாது. இதை கேட்கறதுனால ஓகே இனிமேல் அவர் உங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிச்சுக்க போகிறதும் கிடையாது. இதை போய் உனக்கு அப்படி ஒரு ஃபீல் இருந்துன்னா சொல்லுன்னா, எனக்கும் பர்சனலாக, எனக்கு மட்டும் இல்லை அங்கே இருக்கிற நிறைய பேருக்கு பர்சனலாக அதோட வருத்தம் இருக்குது. ஆன் த ஹோல் வந்து ராணாவை அப்படி பேசுறது ராணாக்கு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சும் இது ரிப்பீட்டடா ஒரு ஒரு சேனல்ல சுத்தி அடிக்கிறது வந்து என்னைய கேட்டா ராணா இஸ் அ ரியல் சப்ஜெக்ட் மேட்ரு. அந்த சப்ஜெக்ட் மேட்ரு வந்து அவன் ஒரு யூனிக் வேல ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைச்சு அது வந்து அவன் ஓன் வேக்கு அவன் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி அதை கொண்டு போற அந்த அந்த விதத்தை வந்து மேபி அவனுக்கு சரியா ஆர்டிகுலேட் பண்ணி வீக்கெண்ட் ஷோஸ்ல சரியா பேச தெரியாத பல விஷயங்கள்ல இவங்களுக்கு அட்வான்டேஜா இருந்து அப்படி கூட பேசியிருக்கலாம். பட் irrespective ஆஃப் ராணா இஸ் பவர்ஃபுல் ஆக்சுவலி இன் a way, in his own way. இல்ல ரவி சார், விஜய் சேதுபதி வந்து அவ்வளவு பெரிய ஆக்டர், லெஜெண்ட் மாதிரி இருக்காரு. அது இப்பதானே இந்த பையன் வளர்றான், இப்போதான் வளர்றான். ஏன் இந்த பையனை நம்ம இவ்வளவு கலாய்க்கணும், அவனை கீழே தள்ளி விடணும்? அது எதனால சார்? பர்சனலா எனக்கு விஜய் சேதுபதி சார் மாதிரி தெரியல. இதுக்கு ஏதோ ஆன் த பேக் வந்து ஏன் சார் விஜய் சேதுபதி போய் இந்த மாதிரி அவார்டு ஒன்று இவனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த அவார்டை ரெடி பண்றவங்க தானே ஆரம்பத்துல இருந்து இவனை கலாய்க்கணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா அது கரெக்ட் தான் சார். அதனால அவரும் சொல்றது எப்பவுமே ஒரு சினாரியோ சார். நீங்க இங்க இருக்கிறவங்க யாருக்கு எப்படியோ சார், எனக்கு விஷாலை ரொம்ப பிடிக்கும் சார். விஷாலை ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன காரணம், வெளியில இருக்கும்போது எனக்கும் விஷால் மேல ஒரு ஒப்பீனியன், நேர்ல போகும்போதும் பேசும்பொழுதும் பழகும் பொழுதும் என்ன காட்டுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நான் வந்து இது எதுவும் பார்க்கல. ஆனா விஷால் கிட்டக்க ஒரு நேர்மையான எஃபர்ட் இருக்கு. அந்த நேர்மையான எஃபர்ட்டுக்கு மேல அவன் என்டர்டைன் பண்றான் பண்ணலன்றதை தாண்டி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவன் அந்த ஷோக்கு ரொம்ப நேர்மையா இருக்கான்றத எந்த இடத்துல அவன் இந்த ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஷோஸ் பார்க்கும் போதே முடிவு பண்ணனா, அவன் ஓடி எடுக்கிற அந்த ரெக்கார்டை ரயனும் முத்துக்குமரனும் பண்ணல ஆரம்பத்துல 2. ஆனா அவன் ஒரு டம்மி பீஸ் மாதிரி அந்த நடுவில் இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்துல அவனை என்னென்ன கலாய்ச்சாங்களோ
அந்த நேரத்துல விஷால் எடுத்த முடிவு தான். அவன் 14 வாரம் லக்ல கூட இருந்திருக்கலாம். ஆனா 15வது வாரம் இருந்ததும் அந்த 15வது வாரம் அவன் மக்களுக்கு தெரிஞ்சுதான் அவன் ஓன் உழைப்புல தான். அதுக்கு மேல அந்த வீட்டுல அவனோட கான்ட்ரிபியூஷன் கம்பேரிட்டிவ்லி பல பேருக்கு கம்மியா இருந்திருக்கலாம். அவன் கிட்டக்க ஒரு உண்மை இருந்தது. அது மாதிரி ராணா கிட்டக்க ஒரு உண்மை. சில பேர் அப்படிதான் சார். சில பேர் வந்து ரொம்ப ரிச்சா தெரியல அப்படின்னு. இந்த தடவை என்னன்னா நேத்து ஸ்டேஜ்ல பேசினதுதான். வின்னருக்கு 41 லட்சம், ஒரு 50,000 சேர்த்தா 50 பிளஸ் ஒரு 50ன்னு. ஃபர்ஸ்ட் ரன்னருக்கு தான் ஒண்ணுமே கிடையாதே தவிர செகண்ட் ரன்னருக்கு 2 லட்சம், தேர்ட் ரன்னருக்கு செகண்ட் ரன்னருக்கு 5 லட்சம், தேர்ட் ரன்னருக்கு 2 லட்சம், ஃபோர்த் ரன்னருக்கு 2 லட்சம்னு பணம் வந்து எல்லாருக்குமே ஒரு அமௌண்ட்டா வந்து ஸ்டேஜ்க்கு வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு 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 ப்ரைஸ் மணி மாதிரி ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ஆல் டுகெதர் எல்லாருமே ஒரு உழைப்பை போட்டிருக்காங்க. அண்ட் அந்த உழைப்புக்கான ஒரு ஒரு ரெக்கக்னைசேஷனும் சரி, இதுவும் சரி. அதுவும் ஆன் த ஹோல் சார். இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், அந்த ஸ்டேஜுக்கும் ஒரு பவர்ஃபுல் இருக்கு. நினைச்சா எல்லாராலையும் நினைச்ச மாதிரி அங்கே போயும் நிட முடியாது. போய் நிற்கிறவங்களுக்கு அந்த எஃபர்ட்டை இங்க இருக்கிறவங்களால இங்க பார்க்குறவங்களால எல்லா வேலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றவும் முடியாது. நான் என்னவா இருந்தாலும் சரி அந்த கேமை போய் அணுகிற அந்த மெத்தடாலஜி ஒன்ஸ் ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன வேணாலும் மாறும். இல்ல ராஜ் சார், எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து ராணவ எவிக்ஷனுக்கே விஜய் சேதுபதி அன்ஃபேர் எல்லாம் திட்டி இருந்தாங்க கமெண்ட்ஸ்ல. ஆக்சுவலா ராணுவ வந்து விட்டுருவோம், ஓகேவா? சொல்லிட்டாரு சார், அடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்களோ டைம் கிடைக்கும். ஓகே, ஆமா, ஸ்பீக்கர் நிறைய இருக்கு. பிக்காச்சு பேசுங்க. பிக்காச்சு ஒரு நிமிஷம். அதுக்கு முன்னாடி தாத்தா சுரேஷ் தாத்தா இமால் ப்ரோ வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் ஒரே ஹலோ ஒரு ஹலோ கொஸ்டின் தான். எவ்ரிவன், தேங்க்யூ சார். ஹாய் தாத்தா. நீங்களும் ரிவ்யூரா இருந்தீங்க, நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு உங்களை அடிச்சாங்க, ஆனாலும் எல்லாரும் திரும்பி வருவாங்க சார். ஏன்னா அது அந்த 100 நாள் தான், அதை புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அதுதான் நீங்க கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐ ரியலி விஷ் அண்ட் டெஃபினட்டா விஷ்ணு சாரி கேட்டிருக்கணும் சார். ஏன்னா அவமரியாதை பேசினது தப்பு. வயசுக்குன்னு மட்டும் இல்ல, ஒரு சார் அது கேட்டது தப்பே இல்ல சார். அதுக்கு ரைட் திங் வாட் ஹி டிட். ஐ அம் வெரி ஐ ஃபெல்ட் ஹாப்பி வெரி ஹி டிட் ப்ரௌட் இட். சார். ஐ ரியலி ஃபெல்ட் ப்ரௌட். என்னன்னா அவன் எனக்கு வந்து அவன் சாரி கேட்டிருக்க வேணான்றதெல்லாம் தாண்டி அங்க எந்த நெசசிட்டியும் இல்லை. அவன் வந்து நடிக்கிறானா பொய் சொல்றானான்றதெல்லாம் தாண்டி அவன் ரொம்ப நேர்மையா வந்து கேட்டான். அவன் எதுக்காக வந்து எனக்கு ஷாக் சார் என்னன்னா அதுதான் சார், அந்த ஒருமையில பேசினார்ல, அதுக்கு தான் கேட்டிருப்பாரு. மிச்சபடி ஐ டோன்ட் திங்க் அது கேட்டிருக்கணும். அவர் கேட்டதுல ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி தட் ஹி டிட் இட். no no he ட்ரூ வந்து நிஜமாவே கேட்டு அண்ட் he felt and he created. அதுக்கப்புறம் அர்ச்சனாவும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. I mean, we had all. அதுக்கப்புறம் எல்லா பார்ட்டி கிளம்பிட்டாங்க, நான் ஓடியாட்டேன். அதே மாதிரி ராண விஷயம் நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவன் பேசிட்டே இருக்கும்போது அவர் முகம் மாறும். நீங்க அங்க பாத்திருக்க முடியாது, கேமரால நாங்க பார்த்தோம். டாக் பேக்ல சொல்லியிருக்காங்க கட் பண்ண சொல்லி. சார் முகம் மாறுமா? ஐயோ நீங்க வேற. அவன் புலம்பிட்டான் சார். பிரேக்குக்கு பிரேக். ஆனா நான் கேட்ட போறேன்னா அண்ணா நான் சொன்னேன் இல்ல, அவன் அதான் மேக்கர்ஸ் பண்ணதுன்னு நீங்க சொன்னீங்களே கரெக்டா. இது வந்து அவர் பண்றது இல்ல, அவருக்கு காதுல வருது கட் பண்ண சொல்லி. அவருக்கு அவசியம் இல்லை சார். அது வந்து எப்படின்னா அவர் அந்த விஷயம் அவர் மூலியமா ஆக அவன் வந்து அவன் இது வேற யார் வாயில இருந்து வந்தா அவ்வளவு எடுத்துக்க மாட்டான். இவர் வாயில வர இவனால தாங்கிக்கவே முடியல. இஸ் a very innocent person சார். நம்ம இன்னசென்ட் சார். அவன் படத்தோட கட்டு ஒண்ணு காமிச்சான் சார், சரிங்களா? காந்தி ராமசாமி இவர் செல்லமை படம் எடுத்தார்ல, படத்தோட அவுட் எக்ஸ்பிரஷன் கஜகஸ்தான்ல ஒரு சாங் ஷூட் பண்ணிருக்காங்க. எப்படி விஷால் சாருக்கு ஃபர்ஸ்ட் டெபியூ பிரேக்கோ அது மாதிரி ராணாவோட இந்த பிரேக் நான் பார்த்தேன் சார். அந்த சாங் படம் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் படம் ஒரு செம்ம குவாலிட்டி. 10 கோடி பட்ஜெட்ல படம் பண்ணிருக்காங்க ஒரு புது முகத்தை வச்சு. அவன் பிரேக் வரும்பொழுது ராணா த நேஷன் நீட்ஸ் யூ சொல்லிட்டு வந்தேன். நீ கவலைப்படாதடா, நீ பெரிய ஆளா வருவ, இந்த மாதிரி இதுல கூட தாண்டலன்னா எப்படி அப்படின்னு எடுத்துக்கோ அப்படின்னு. இது வந்து அவருக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில அசிங்கப்பட்டவங்க, இந்த மாதிரி அவமானப்பட்டவங்க எல்லாம் they will come up very well. So we have to take it in good spirit only. நான் அதான் சொன்னேன், இது இட்ஸ் ஓகேடா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது, ஆனா எல்லாத்துக்கும் பதில் இல்லாம இருக்காது. டெஃபினட்டா பதில் இருக்கும். அந்த பதில் ஒரு செய்கையா இருக்கும். உன் படமே
அதுக்கான பதில கொண்டு வரலாம், வெயிட் பண்ணு அப்படின்னு விட்டுரு. இல்ல எனக்கு என்ன சிரிப்பு வந்துச்சுன்னா, நீங்க ரிவ்யூ பண்றப்போ என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாச்சு, ஃபேமிலிஸ்லாம் சேர்ந்து அடிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நீங்க விழுந்து விழுந்து இன்னைக்கு நீங்க நான் வந்த உடனே சொன்னேன் உங்களுக்கு, சார் நீங்க உங்களை நல்லா வச்சு செஞ்சோம் சார், உள்ள வச்சு செஞ்சதோட நான் சொன்னேன். சார் எனக்கு காரணம் அது வேணும் சார். நீங்க உள்ள விளையாடுறத வந்து ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒண்ணு இல்ல. ஒரே ஒரே இது யாருக்கும் சாராம பண்ணணும். ஆனா டெஃபினட்டா வெளியில வந்து நீங்க வந்து காமிச்சிட்டீங்க. அது வந்து வி வோன்ட் டேக் இட் அப் லைக் தட். எவ்வளவு சார், ஒரு ஃபேமிலியா 2 ஃபேமிலியா ரவுண்ட் சார் கட்னானுங்களா சார் ஒரு உங்களுக்கு? விஷயம் சார், ரிவ்யூன்னு வரும்பொழுது நான் வேற, கண்டஸ்டன்ட்னு வரும்போது ஒரு வேற. ஆனா கரெக்ட். என்னன்னா நான் நான் வந்து என்ன இந்த கேம் நான் ஆக்சுவலா நேத்து அத ஸ்டேஜ்ல அதையும் சொன்னேன், அதையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஷோ வந்து எனக்கு கொடுத்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, 242 கேஜி இருக்கிற ஒருத்தனுக்கு இந்த மாதிரியான சைஸ் ஷோ வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். ஆனா அப்படி ஒரு பொசிஷனை கொடுத்து அதை கேம் விளையாடுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண அந்த கொஞ்சம் இம்பாக்ட்ல வில்லனோ ஹீரோவோ கேரக்டர் ஆர்டிஸ்டோ என்னவோ நான் இருந்த எல்லா நாளும் என்னைய உள்ளேயும் வெளியேயும் பேச வச்சுட்டேன். அவ்வளவுதான். அது நல்லதா கரெக்டா தப்பானா 100% சார், 100%. ஆனா என்னன்னா அங்க இப்ப எங்க சீசன் எல்லாம் பார்ட்டிசிபேட் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க ஃபார் ஒரு மெமரிக்கு தானே சார். ஆமா அது வந்து 5 பேரோ 6 பேரோட நிறுத்தினது ஐ ஃபெல்ட் வை அவ்வளோ சார். பட்ஜெட் கம்மியா இந்த சீசன். சார் எனக்கு எனக்கு இன்னும் நிறைய சார் இது பாத்தீங்களா, ஃபினாலே கிராண்டட் மாதிரியா இருந்தது. ஏதோ இல்ல ஏதோ சத்தியமாவே அந்த இல்ல சார். இ- இன்னொன்னு இ- சார், ஸ்பாயிலர் சார். முன்னாடியே போட்டு விட்டுறாங்கல்ல, இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்கன்னு. அது எல்லாமே ஸ்பாயிலர் பண்ணுது சார். எனக்கு வந்து என்னது இது, ஃபர்ஸ்ட் டிராஃபியா பார்த்தோன்னே நெஞ்சே வெடிச்சிருச்சு. இது என்ன இது இது என்ன? எனக்கு கொஞ்ச நேரம் அந்த டிராஃபியா பார்த்தோன்னே இந்த டிராஃபி மாதிரியே தெரியலையே. இல்ல அல்டிமேட் சார், அது கோயில் குளத்தங்கரையில வச்சிருப்பாங்க சார், ஓ நாகதேவதைன்னு. சரி அந்த என்னதான். கல்லு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் பிளாஸ்டர். ஷோ பில்டப்பே எந்த சீனுமே அங்க பில்டப் ஆகவே மாட்டேங்குது சார். எல்லாமே எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நீங்க வந்து நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம்னா அது எதிர்பார்க்கவே வேணாம், அது பட்டால் பட்டாலும் உடையுது. அது அது ஒரு மாதிரி இட் வாஸ் நாட் லைக் எ ஃபினாலே சார், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். சார் கேம் சேஞ்சர்னு வரப்போ உங்களை தான் கூப்பிடுவாங்கன்ட்டு அப்ப உங்க நோ நோ பேரையும் சொன்னாங்க அங்க. நீங்க கேட்டீங்களா நான் அது தெரியாது அங்க. அது கேம் சேஞ்சர்ன்றது என்னைய பொறுத்த வரைக்கும் மஞ்சரி இட்ஸ் குட் ஆப்ஷன். ஆனா அதுக்கு ஒரு சொற்ப நாட்கள் விளையாண்டுருக்கணும் சார். நான் சார் ரெண்டாவது தடவை மஞ்சரி போன இஸ் a good gamer. சாரி சார், மஞ்சரி இஸ் a very very good player. யா யா பட் கேம் சேஞ்ச் என்ன பண்ணாங்க? அதான் அது 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 வந்து டிபேட்டபிள் பாயிண்டா இருந்தாலும் கேமர் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். கேம் சேஞ்சர்னு கொடுத்தது வந்து இட்ஸ் லைக் அவங்களுக்கு வந்து இந்த ஷோல வந்து மஞ்சரி எவ்வளவு பிடிச்சிருக்குன்றத நேத்து ஃபினாலேல மட்டுமே ஒரு 45 பதிவுல போட்டிருப்பாரு. அது ஆனந்தியும் மஞ்சரியும் அவங்க வந்து பயங்கரமா காம்ப்ரஹெண்ட் பண்ணாங்க த்ரூ தி ஷோ. இமாத் ப்ரோ ஹேண்ட் பண்ணிருக்காரு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம் மலாலி. சாரி பித்தாச்சு அடுத்த தரேன் நான் அப்போ நீங்க பேசுங்க. ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் உங்கள்கிட்ட. இப்போ கேளு மலாலி. நீங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்கல்ல, யூ ஃபேஸ்ட் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கு, ஓகேவா? அதாவது ஒரு சிலர் வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து பாசிட்டிவா சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க லாஸ்டா போனும்போது நீங்க ஒன்னு எதிர்பார்த்து போனீங்க, பிக் பாஸ் உங்கள்ட்ட விளையாடிட்டாரு. ஆக்சுவலா அது நீங்க விளையாடல, பிக் பாஸ் உங்கள்ட்ட விளையாடிட்டாரு. இனிமேல் என்ன பிக் பாஸ் ஸ்ட்ரைட்டா பேசுவோம், சேனல் விளையாண்டுருச்சு, கரெக்டா பேசுவோம். அதான் பிக் பாஸ். ஓகே, நான் அப்படி சொன்னேன். ரைட், ஓகே. சார் அவங்க சேனல் என்ன இல்ல சார், பண்ணிட்டாங்க? மேக்கர்ஸ். ஆக்சுவலா சொல்லணும்னா மேக்கர்ஸ் தான். ஆமா, சேனலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அதனாலதான் நான் வந்து பிக் பாஸ், ஓகேவா? இப்போ அவரு வந்து உங்கள்ட்ட விளையாடிட்டாரு, ஓகேவா? விளையாடி உங்களை வந்து வேற மாதிரி ஒன்னு விஷயத்த போர்ட்ரே பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. நான் வந்து அன்னைக்கு நைட் ஸ்பேஸ்ல கூட ஒரு ஆர்மியில போய் உட்காந்து பேசும்போது கூட நான் கிளியரா சொன்னேன், அவர் இஸ் a ரிவ்யூவர் ஃப்ரம் ஸ்டார்டிங். அவர் வந்து he knows very well இவங்களை அடிச்சா இவங்களுக்கு சிம்பத்தி ஏறிடும் அப்படிங்கிறது he knows very well. அப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல அவர் வந்து பிலீவ் பண்ணிட்டாரு, இது வந்து ஸ்வாப் இருக்கு அப்படிங்கிறத நம்பிட்டாருங்கிறது என்னோட ஒரு வாதமா இருந்துச்சு அந்த இடத்துல. ஏன்னா அந்த மாதிரி இவனுக்கு வந்து சர்க்குலர் ஒரு லெட்டர் எழுதி அமிச்சு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிலீவ் விஷயம் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பேசியிருந்தேன். இப்போ உங்கள்ட்ட என்ன கேட்கறேன்னா, இப்போ இவங்க விளையாண்டதும் சரி நீங்க விளையாண்டதும் சரி இதெல்லாம் வைக்கும்போது வெளியில வந்து 50-50. இப்போ இவங்க ஒரு பக்கம் ஒரு மாதிரி பேசுவாங்க, ஒரு பக்கம் இன்னொரு மாதிரி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இன் கேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு உங்களை அப்ரோச் பண்ணா வாட் வில் பி யுவர் ஸ்டாண்ட்?
அதாவது இது நீங்க வந்து பியூட்டிஃபுல் கொஸ்டின். பட் ஆனா இதுக்கும் உள்ள எடிட்ல வரலன்றது இப்ப நீங்க கேட்டதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் நிக்க வச்சு அந்த இந்த வின்னர் 5 இவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, கண்டஸ்டன்ஸ் நாங்கெல்லாம் இருந்தோம்ல ஒன்னா இருக்கும் போது, அல்டிமேட்னு இதுல பெஸ்டான பீப்புள்லாம் கூப்பிட்டு யாராச்சும் கேம் விளையாட சொன்னா வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். தர்ஷா, வர்ஷினி, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட பேர் எல்லாம் கட 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 கடன்னு கை தூக்குனாங்க. நான் அப்ப சொன்னேன், இந்த இடத்த உடைய பாரம்பரிய இதுவே ஒன்னே ஒண்ணுதான். முதல் தடவை மட்டும்தான் கிடைக்கிறது எல்லாமே உண்மை. அதுக்கப்புறம் கிடைக்கும் நீ நம்பினா அதை விட போய் எதுவுமே கிடையாது. 2வது தடவை நோக்கி இதுக்குள்ள வந்துடாது, அது ரொம்ப ரிஸ்க். முதல் தடவை நடக்கிறது எல்லாம் உனக்கு யதார்த்தமா நடக்கிறது. 2வது தடவை நடக்கிறதெல்லாம் அவங்க பதார்த்தமா செய்யறது. செய்யாத உன்னை யாருன்னு தெரிஞ்சு ஒண்ணு செய்வாங்க. அது அல்டிமேட் போறது ஒரு அர்த்தமே கிடையாது, லாஜிக்கே கிடையாதுன்னா நான் வரமாட்டேன்னு உள்ளேயே சொல்லிட்டேன். ஓ ஓகே. சார் நீங்க நான் என்ன போகணும் சார். நினைச்சேன்னா சார் டோன்ட் மேக் நான் தட் என்ன மிஸ்டேக். நினைச்சேன்னா நீங்க போகணும் சார். சார் ஆக்சுவலா நான் போகணும் சார். எனக்கு நான் அதையும் ஸ்டேஜ்ல சொன்னேன், அதுவும் எடிட்ல தூக்கிட்டாங்க. நான் கண்டிப்பா இந்த பிக் பாஸ்க்குள்ள போவேன். என்ன குண்டா பார்த்த இந்த பிக் பாஸ் என்ன ஒல்லியாவும் பார்க்கணும், அதுக்காக டெஃபினட்டா உள்ள போவேன். ஆனா இதா கிடையாது, பிளேயரா கிடையாது, கெஸ்டா. இந்த தடவை கெஸ்ட்னு தெரிஞ்சே போவேன். தெரிய நான் கெஸ்டா இல்லையான்னு தெரியாம போன தடவை போன மாதிரி போக மாட்டேன். இல்ல முதலாளி, நான் அப்படி சார் அது சொல்ல. உண்மையா இப்போ சார்? அல்டிமேட் தான் வருதா சார்? வருதுன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். அது உள்ளேயே தெரிஞ்சதுனாலதான் பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா அவங்க இப்ப இன்னொரு கேம் ஷோ ஒண்ணு புதுசா ஒண்ணு பேசியிருக்காங்க. அது என்னமோ அடுத்தது அதை இறக்குறாங்களாம். முதலாளி, நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் என்ன மாதிரி தான். அப்படின்னா, இல்ல நான் பேசலாமா? ஒரு நிமிஷம் மஞ்சு. ஆ ஒரு நிமிஷம். சொல்லுங்க சொல்லுங்க. பேசலாமா? பேசுங்க. ரவீந்தர் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட தான் ஒன்று கேட்கணும். சவுண்டுக்கு எப்போ வந்து அந்த அவார்டு கொடுத்தாங்க? ரன்னர் அப் வந்து விஜய் சேதுபதி சார் கொடுத்தாங்க சொன்னாங்களா? அது எப்போ கொடுத்தாங்க? ஏன்னா நான் டெலிகாஸ்ட் ஆகல அது. இது டெலிகாஸ்ட் ஆகலையா? ஆமா, டெலிகாஸ்ட் ஆகலையா? நான் பார்க்கல. டெலிகாஸ்ட் ஆகலன்றதே எனக்கு இப்பதான் தெரியும். ரன்னர் கொடுக்கலையா? அந்த அவார்ட் போஸ்ட்ல தான் வந்தது. ஐ மீன் சவுண்டு கையில வச்சிருக்கிற மாதிரி தான் நாங்க பிக்கே பார்த்தோம். சவுண்டு கையில மாதிரி அது மாதிரி எதுவும் கொடுக்கலையே. அது மாதிரி எதுவும் கொடுக்கல. சவுண்ட் இஸ் ரன்னர்னு மட்டும் தான் வெர்பலா அனௌன்ஸ் பண்ணாங்க. அது இல்ல ஒரு ஆஃப்டர் த ஷோ பிகாச்சோ, அது வந்து இல்ல ஆஃப்டர் த விஜய் ஷோ பேக் சேதுபதி ஸ்டேஜ்ல. சார் வந்து அவங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுத்திருக்காங்க. இல்ல அது வந்து பேக் அது அந்த மாதிரி ஏதாவது பேக் ஸ்டேஜ் ஒரு போட்டோ செஷன் நடந்தது. ஓகே அது வந்து டெலிகாஸ்ட்ல அதெல்லாம், ஐ மீன் சாரி, இது லைவ்ல அதெல்லாம் நடக்கல. ஓகே 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 சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்கணும். ஏன் சொல்லுங்க. அருணுக்கு மட்டும் அவார்ட் கொடுக்கவே இல்லை? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அவார்ட் கொடுத்தாங்க, ஏன் அருணுக்கு மட்டும் கொடுக்கல? எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்து பார்க்கும்போது. எனக்கு ஆக்சுவலா வந்து நான் நினைச்சேன் அந்த அந்த 6வது அவார்டு, அதாவது எனக்கு அவார்ட் சொல்லும் போதே யார் யாருக்கு இருக்குன்னு கேஸ் இருந்தது. நான் ராணான்னு எதிர்பார்க்கல. அதை நான் அருணுக்கு தான் அந்த ஜென்டில்மேன் அவார்டுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது மாதிரி ஏதோ ஒரு கிரவுண்ட்ல கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வேளை அருணையும் அங்க மார்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தெரியல என்ன காரணம்னு புரியல. அருணும் ஆக்சுவலா அருண் இஸ் a ரியல் கேம் சேஞ்சருங்க. நான் சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொல்ல அருண் இஸ் a ரியல் கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் வந்து கிராஃபோட கன்சிஸ்டன்சில இருக்கணுங்க. கேம் சேஞ்சர் எங்க அடி வாங்குறாருன்னா, அதுக்கப்புறம் அவர் டவுன் ஆயிட்டாருன்னா அவர் கேம் சேஞ்சர் ஆயிடுச்சுல. கேம் அதுதான் சேஞ்சர் கரெக்ட் தான். சேஞ்ச் ஆகவே கூடாது. ஆனா ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னதுதான், he is the first person to question முத்துக்குமரன் at the எக்ஸாக்ட்லி. ரைட் பாயிண்ட். ஆனா அவன்கிட்டயே போய் சொன்னேன், என்னடா ஆச்சு 2 வாரம் பேய் அடிச்ச மாதிரி ஆடுற, அதுக்கப்புறம் பேய்கிட்ட அடி வாங்கின மாதிரி ஆடுற, ஏன்டா மாத்தி மாத்தி ஆடுறன்னு தான் கேட்டேன். அவர் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருந்தாரு ஃபினாலே ஃபுல்லா. ஒரு மாதிரி அவர் நாட் அட் ஆல் ஹாப்பிங்க. அவரையும் கலாய்ச்சி தான் அதை எடிட்ல தூக்கிட்டாங்க. அவரையும் கலாய்ச்சாங்க ஓப்பனிங்ல. ஓ அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இன்னும் வேற ஒருத்தங்க பண்ண சம்பவம் இன்னும் மண்டைக்குள்ள ஓடுதா இல்லையான்னு தெரியல. அவங்களும் ஒண்ணு பண்றாங்க. புரியுது. இல்ல புரிஞ்சிருச்சு சார். அவ்வளவுதான், அவ்வளவே தான். தேங்க் யூ. இன்னொரு விஷயம் ஒன்று கிளாரிஃபை பண்ணணும்னு இருக்கேன், வாய்ப்பு கிடைத்தால். எஸ் சார். கிளாரிஃபை பண்ணணும் முதலாளி. இப்போ இது ஆக்சுவலா இட்ஸ் நாட் ஃபார் யூ, இட்ஸ் ஃபார் ஆல் தி பீப்புள் ஓவர் ஹியர் அப்படிங்கும்போது, ஏன்னா இன்னைக்கு நேற்று சாயந்தரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பிஆர் இவங்க தான் நெகட்டிவ் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நோக்கி வந்து அதுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் அதுல என்னையும் சொல்றதுனால நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்றதுக்காக இங்க வந்தேன். என்னோட ட்வீட்ஸ்ல வந்து எங்கேயுமே ஒரு அபியூசிவ் ட்வீட்ஸோ இல்ல வந்து ரொம்ப ஹார்ஷான ட்வீட்ஸோ எதுவுமே இருக்காது. அண்ட் ஒன் மோர் திங், இஃப் நான் வந்து சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றேன்னு சொல்றாங்கன்னே வச்சுப்போமே,
அப்படியே சொன்னா கூட சௌந்தர்யாவை பத்தி நான் பாசிட்டிவா தான் போட்டிருப்பேனே தவிர சௌந்தர்யாவை பத்தி நெகட்டிவா போட்டிருக்கேன்னா கூட அது என்னோட ரிவ்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நெகட்டிவும் போட்டிருக்கேன், பாசிட்டிவும் போட்டிருக்கேன். பட் இப்போ இது வந்து கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு, அந்த கிரிட்டிசிசம் வரும். இப்போ இங்க ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இவங்கெல்லாம் சௌந்தர்யா ஃபேன்ஸாவே இருந்திருக்காங்க. இவங்க சௌந்தர்யா ஃபேன்ஸா இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து சௌந்தர்யாவோட பாசிட்டிவ் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் சௌந்தர்யாவை பத்தி அதிகமா எவ்வளோ ப்ரொபகண்டா பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு இப்போ வந்து ஒரு பிளேயர் வீட்டுக்குள்ள விளையாடுறாங்க அப்படின்னா அந்த பிளேயரை பத்தி நான் ஒரு ட்வீட் போட்டேன் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்போசிட் ஃபேண்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல அபியூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளேயருக்குன்னு கிடையாது, எல்லா பிளேயருக்குமே. எந்த பிளேயரை பத்தி நீங்க ஒரு ட்வீட் போட்டாலும் கீழே வந்து ஆப்போசிட் ஃபேண்டம் வந்து அங்க யார் அங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்கள போயிட்டு அடிக்கிறது இது வந்து ஒரு வாஸ்தவமான பேச்சா இருக்கு. இது ஆதி காலத்துல இருந்தே இருக்கு. பட் இப்போ ஒரு புது குரூப் ஒன்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவங்க தான் நெகட்டிவ் பிஆர், இவங்க தான் நெகட்டிவ் பிஆர்னு வந்து ஒரு குரூப் ஒன்று, அது ஒரு பப்ளிசிட்டிக்காகவே அலையிற ஒரு குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் வந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்கும். அந்த குரூப்புக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் ஃபுல்லா வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் டே 1ல இருந்து அவங்களோட ரிவ்யூ நீங்க பாத்தீங்கன்னா டே 1ல இருந்தும் சரி டே 106 டேஸ் வரைக்கும் கூட சௌந்தர்யாவை பத்தி உண்டான எல்லா நெகட்டிவிட்டி, ஓகே, எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் வந்து சொல்லிட்டே இருந்தது வந்து அந்த குரூப்ல இருக்கிறவங்க தான். ஸோ இங்க நெகட்டிவ் பிஆர் பண்ணது அந்த குரூப் தான். இப்போ அந்த குரூப் என்ன பண்ணுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான மக்கள் நீங்க உங்க ஒரு ஐடியா வச்சு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஆப்போசிட் ஃபேண்டம் நீங்க வந்து எல்லாமே தான் இது பண்றாங்க. அந்த கிரிட்டிசிசம் எல்லாமே தான் பண்றாங்க. அது சௌந்தர்யா ஃபேன் மட்டும் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டுலாம் இங்க பிளேம்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், யூ கைஸ், ஆண்டவன் வந்து எல்லாத்துக்கும் அந்த 350 கிராம் மூளை நமக்கும் கொடுத்துருக்கான். அண்ட் நமக்கு எப்படி யோசிக்கணுங்கிறது வி நோஸ் வெரி வெல். அண்ட் இந்த பப்ளிசிட்டி குரூப் எதுக்காக செய்யுது அப்படிங்கிறதும் யூ பீப்புள் ஷுட் நோ இட் அண்ட் தென் ஜஸ்ட் மூவ் ஆன். ஏன்னா வந்து இந்த ஒரு சீட் எடுத்து போடுப்பா, இது வந்து பொய்யா பேசிட்டு இருக்குன்னு ஒரு காமெடி வரும்ல, ஸோ அந்த காமெடி மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வியூ இதில். ஸோ அவங்க என்னதான் உங்களை பிராண்ட் பண்ண அவங்க யோசிச்சாலும் உங்களை அடக்க தான் பார்ப்பாங்களே தவிர அடங்கணுங்கிற அவசியமும் இல்லை. அண்ட் உண்மை என்னங்கிறது எவ்ரி ஒன் நோஸ். அண்ட் யூ கைஸ் ஹவ், நீங்கள் எங்கேயுமே வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசியோ அந்த மாதிரி பேசியோ, அதாவது அந்த ஒரு சில ஐடிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே அஷ்ரஃப் நான் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள், ஏன்னா என்ன வந்து மென்ஷன் பண்ணும்போது அஷ்ரஃபையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ மென்ஷன் பண்ணும்போது அஷ்ரஃபோட ட்வீட்ஸ் இன்னைக்கு ஓப்பன் டு ஆல் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூட ஒரு பேட் ட்வீட்ஸோ இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை ரொம்ப ஹார்ஷாவோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. நான் ரெஃபரன்ஸ் எடுத்து நான் சொல்கிறேன். அவர் போயிட்டு எல்லாத்திட்டையும் போய் சண்டை போடுறது இல்லை இது அது அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பேசுறது. ஸோ சௌந்தர்யாவோட நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரிலாம் இங்கே யாருமே பண்ணலை, இவங்க தான் பண்ணாங்க. இவங்க பண்ணது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இன்டர்வியூ வேணும். இன்டர்வியூ வந்தால் 5 லட்ச ரூபா, 5 லட்சம் வியூஸ் போகும். அந்த இன்டர்வியூக்காக ஒரு அடி போடுறது, இது என் ஃப்ரெண்டு அது என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அடி போடுறது. ஸோ இங்க நெகட்டிவ் பிஆர் இப்போ இங்க சாதாரணமா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அபி எடுத்துக்கிறேன். இப்போ அபி வந்து நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க அப்படின்னா அபி யாரோ எங்கேயோ இருக்காங்க, வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இருக்காங்க. உன் கூடவே இருக்க செவ்வால அது 1ஆம் தேதியில இருந்து இப்போ 106ஆம் நாள் வரைக்கும் ஃபுல்லா நெகட்டிவ். இப்போ என்ன பண்ணிருக்கணும், இங்க வந்து நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்றது யாருங்கிறத முடிவு அது வந்து எடுத்து வெளில சொல்லணும். இப்போ அவங்க வந்து அவ்வளோ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும்போது அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. இவங்க போயிட்டு இல்ல எஃப்ஐஆர் ஆல்ரெடி பிளேஸ்டு, இங்க பாரு எஃப்ஐஆர் அப்படின்னா இவங்க வந்து நெகட்டிவ் பிஆரா? ஸோ இங்க வேற ஒரு அஜெண்டா வைக்கப்படுது மக்களே. ஸோ நான் என்ன சொல்றேன், ஷோ முடிஞ்சிருச்சு. அவங்க கத்துறாங்களா, அவங்க கத்திட்டு இருக்கட்டும். எவ்ரி ஒன் நோஸ் ஹூ இஸ் இன் சோஷியல் மீடியா, தே நோஸ் வெரி வெல் வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் தே நோ கிளியர்லி. ஜஸ்ட் மூவ் ஆன். ஒரு சில பேருக்கு வந்து இந்த லைம் லைட் தேவை, பப்ளிசிட்டி தேவை. ஸோ அதுக்காக அவங்க ஒரு சிலர் பண்ணுவாங்க. அண்ட் யூ பீப்புள் நோ ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ ஆர். யூ ஜஸ்ட் மூவ் ஆன். இதெல்லாம் தூக்கி மண்டையில் வச்சுட்டுலாம் சுற்றணுங்கிற அவசியமே இல்லை. நாளைக்கு இதனால சௌந்தர்யா அவங்கள வந்து ஏதாவது யோசிச்சுப்பாங்களா அப்படின்னா கூட சௌந்தர்யா யார் உங்களுக்கு? முடிஞ்சிடுச்சு, ஷோ முடிஞ்சிடுச்சு. யூ சப்போர்ட்டட். சௌந்தர்யா யாரு? நவ் ஷி இஸ் கோயிங் டு லிவ் ஹர் லைஃப். ஓகே, அப்படி இருக்கும்போது யூ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. சாரி ஃபார் கெட்டிங் திஸ் டைம். இல்ல ப்ரோ, கரெக்டா சொன்னீங்க. ஒரு நிமிஷம். அடுத்து சிவா ஒருத்தன் அவங்க பேசிட்டோம். அதுக்கப்புறம் கோஸ்ட் ஒரு நிமிஷம். தேங்க்யூ வினோத் ப்ரோ.